மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 22ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள், நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகளும், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் ரிவிஷன் தான் நம்ம கேட்டுக்கிறோம். நல்ல முறையில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, கிளியராக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த வருஷமே உங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்யுங்க, நடப்பு செய்தியில் பயன்படுத்திட்டு. சரியாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த தினத்துக்கான தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு அரசு தொடக்கப்பள்ளிக்கு ISO சான்று வழங்கப்பட்டுள்ளது. எந்த ஸ்கூலு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து ஜூலை 22 அப்படின்னாலே சந்திரன் 2 ஞாபகம் வர வேண்டும். அதனுடன் தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி திரங்கா பாயிண்ட். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சார். திரங்கா பாயிண்ட் மூவர்ண கொடி முனைன்னு சொல்லுவாங்க. அதனைத் தொடர்ந்து நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க 2 ஆர்டிகல், ஒன்று ஆர்டிகல் 123, இன்னொன்று அப்படியே இந்த ஒரு நம்பர் மாற்றி போட்டால் 213. அதை பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கு சார், ரெனியூவபிள் எனர்ஜியோட டார்கெட் என்ன, எவ்வளவு நம்ம உற்பத்தி செய்யணும், அதனுடன் தொடர்புடைய முக்கியமான 3 திட்டங்கள் பாருங்கள். PM சூர்யகார் திட்டம், PM குசும் திட்டம், அடுத்து தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம். இந்த 3 திட்டங்களும் கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இந்தியன் எக்கானமி தொடர்புடைய முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, கடன் மற்றும் GDP விகிதம் 25-26 ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ இருந்தது. சரிங்களா? அந்த மாதிரி கிளியராக பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்தியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். தமிழகத்தில் முதல் முறையாக அரசு தொடக்கப்பள்ளிக்கு ISO சான்றிதழ். ஓகேவா? தமிழ்நாட்டிலே முதல் முறையாக சேலம் மாவட்டம் அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் ஒரு சாதனை படைத்த மாவட்டமாக வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் பாருங்கள். சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு மதிப்புமிக்க ISO சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஒரு தொடக்கப்பள்ளி, அரசு தொடக்கப்பள்ளி ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. கொண்டப்ப நாயக்கன்பட்டி அந்த ஸ்கூல் இருக்கிற இடம். சரி, அமைந்துள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம், மறந்துடாதீங்க. எதற்காக அப்படி வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறந்த கற்பித்தல் முறை, அதேமாதிரி அங்கே பசங்களுக்கான பாதுகாப்பு வசதிகள், அடுத்து சுகாதாரமான சூழலுக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? தனியார் பள்ளிகளுக்கு இணையான டிஜிட்டல் நூலகம், CCTV கேமரா, இது எல்லாமே இங்கே பொருத்தப்பட்டுள்ளதுனால இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பொதுவாக அரசு பள்ளிக்கு நிகராக தனியார் பள்ளி தரம் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாதான் நல்லது. ஓகேவா? பார்க்கலாம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக சந்திரன் 2 விண்கலம் மற்றும் திரங்கா பாயிண்ட். சரியா? சந்திரன் 2 என்பது நிலவை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ, சரியா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ அனுப்பிய ஒரு விண்கலம் தான் இந்த சந்திரன் 2. அனுப்பப்பட்ட நாள் ஜூலை 22, 2019. சரியா? நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்கு இஸ்ரோ ஃபர்ஸ்ட் டைம் சந்திரன் 1 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 22 அனுப்புனாங்க. 2008க்கு பிறகு 2019 இது 2வது திட்டம். 3வது திட்டத்தை மறந்துடாதீங்க. ஜூலை 14, 2023 சந்திரன் 3. இந்த சந்திரன் 3 வெற்றிகரமாக அனுப்பி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இது சந்திரன் 2 ஜஸ்ட் மிஸ்ஸில் தோல்வி அடைந்தது. ஓகேவா? பாருங்க. நிலவின் தென் துருவ பகுதியை ஆராய்வதற்காக ஆர்பிட்டர், லேண்டர், விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் ஆகிய 3 பகுதிகளை கொண்டு சந்திரன் 2 அனுப்புனாங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த என்ஜின், சரியா, ஏவுகலனுக்கு என்ன பேர் சொல்லி பாருங்க. GSLV Mark 3 M1. இதுதான் அதில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகலன். செலுத்தப்பட்ட இடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீஹரிகோட்டா. ஓகேவா? ஓகே, அனுப்புனாங்க. ஆக்சுவலாக செப்டம்பர் 7ஆம் தேதி சரி நிலாவில் கரெக்டாக பத்திரமா தரையிறங்க வேண்டியது. ஆனால் செப்டம்பர் 6ஆம் தேதி 2019 நிலாவில் சரியா தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கீழே போய் டம்முன்னு கீழே விழுந்துருச்சு சந்திரன் 2. அப்படி நிலாவில் கீழே விழுந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, திரங்கா புள்ளி அல்லது திரங்கா பாயிண்ட், மூவர்ண கொடி முனை அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க, மறக்கக்கூடாது. அப்போ சந்திரன் 2 அனுப்பிய பிறகு நிலாவில் விழுந்த இடத்துக்கு என்ன பேர்? திரங்கா பாயிண்ட். அதே சமயத்தில் மறந்துடாதீங்க, சந்திரன் 3 நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பப்பட்டது. வெற்றிகரமாக நிலாவின் தென்பகுதியில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணாங்க. இப்படி தரையிறங்க இடத்துக்கு என்ன பேருமா? சிவசக்தி. சரி, சந்திரன் 2 திரங்கா பாயிண்ட், சந்திரன் 3 சிவசக்தி. சரிம்மா? அடுத்து பாருங்க, 2 முக்கியமான ஆர்டிகல் பாருங்க. அவசர சட்டம் தொடர்புடைய 2 ஆர்டிகல் பார்க்க போகிறோம். ஒன்று 123, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 213. சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 123, நாடாளுமன்றம், சரியா, மக்களவை மாநிலங்களவை கூடாத நிலையில் உடனடியாக சட்டம் இயற்றப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு லோக்சபாவோ ராஜ்யசபாவோ கூடாத டைமில், சரியா, ஒரு மீட்டிங் அந்த கூட்டத்தொடரை நடத்தாத டைமில் எமர்ஜென்சியாக ஒரு சட்டத்தை இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா மத்திய அமைச்சரவை, சரியா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின் அடிப்படையில் பிரசிடென்ட் அவர்கள் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். சரியா? அதற்குரிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 123. ஞாபகம் நாடாளுமன்றத்திற்கு
சரி, இப்படி பிறப்பிக்கப்பட்ட இந்த அவசர சட்டம் ஓகேவா, நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் கூடிய 6 வாரங்களுக்குள், அது 42 நாட்களுக்குள் அவசர சட்டத்திற்கு அந்த அவையின் ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும். ஒப்புதல் அளிக்கப்பட்டால் அது சட்டமாகும். நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் மீண்டும் கூடிய நாளிலிருந்து 6 வாரங்களுக்குள் முடிந்த பிறகும் அந்த அவையானது ஒப்புதல் வழங்கவிட்டால் அந்த அவசர சட்டம் காலாவதி ஆகிவிடும். சரியா, அதுதான் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரி, சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை தொடர்பான ஒரு விஷயம் தான் இது தொடர்புடையது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 34 38 நீதிபதிகளாக அந்த எண்ணிக்கையை சரி அவசர சட்டத்தின்படி அவசியத்தில் பண்ணிட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்தியில் வந்திருக்குது. அதனால தான் நம்ம இதை சொல்லியிருக்கோம், மறக்கக்கூடாது. சரிங்களா, அப்போ 6 மாதத்துக்குள்ளே சரிங்களா பார்த்துக்கோமா, ரொம்ப முக்கியமானது. 6 மாதங்கள் 6 வாரங்கள் ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி அதை குடியரசுத் தலைவரோ அல்லது மாநில ஆளுநரோ சரியா அதை எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தேசிய அளவில் அப்படின்னா நாடாளுமன்றம் அளவு அப்படின்னா குடியரசுத் தலைவர், ஒரு மாநிலம் அப்படின்னா ஆளுநர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்டிகிள் 213 மேலே பார்த்தது நாடாளுமன்றம் மத்திய அரசு தொடர்புடையது. இங்கே மாநில சட்டமன்றங்கள் நடைபெறாத போது மாநில அரசின் அவசர தேவைகளுக்காக மாநில ஆளுநரின் பரிந்துரையின் அடிப்படையில் சரிங்களா மாநில அமைச்சரவையின் பரிந்துரை அடிப்படையில் மாநில ஆளுநர் அந்த அவசர சட்டத்தை வெளியிடலாம். சரிங்களா, ரெண்டுமே முக்கியமானது. 123 அப்படிங்கிறது நாடாளுமன்றம், 213 ஒரு நம்பர் அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. அப்படிங்கிறது மாநில சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றங்கள் ஆளுநரால் வெளியிடப்படும் அவசர சட்டம். ஓகேவா, அடுத்து சுற்றுச்சூழல் தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்க. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கு, ரெனியூவபிள் எனர்ஜியோட டார்கெட் பாருங்க. எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, இந்த கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 500 ஜிகாவாட் மின்சார உற்பத்தி திறனை அடைவது இந்தியாவின் முதன்மையான இலக்காகும். இந்த இலக்கை அடைவதற்கு ஆண்டு 2030 மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த 2030ஆம் ஆண்டிற்குள்ள இந்திய மொத்த மின்சார தேவையில் 50% புதுப்பிக்கத்தக்க ஆற்றலிலிருந்து பூர்த்தி செய்யும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஞாபகம், மொத்த மின்சார தேவையில் பாதி சரி 50% ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி. அதே மாதிரி 2030ஆம் ஆண்டுக்குள்ள 500 ஜிகாவாட்டை இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலம் உற்பத்தி பண்ணுறதுக்கு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இலக்கு நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம். 2070ஆம் ஆண்டிற்கு சரி 2070க்குள்ள சரியா 2070க்குள்ள 2070ஆம் ஆண்டுக்குள்ள நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை எட்டவும் இந்தியா இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. சரி, பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு, 0 கார்பன் எமிஷன் இலக்கு 2070. சரியா, அதே மாதிரி கூடுதல் தகவல் பாருங்க. உலகில் 3வது மிக பெரிய சூரிய மற்றும் 4வது பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நாடாக இந்தியா முன்னேறியுள்ளது. சரி, சோலார் எனர்ஜி ஓகேவா, அதில் பார்க்கும்போது வேர்ல்டில் இந்தியா டாப்பில் இருக்கிறாங்க. இதனால் இடத்துல 3ஆம் இடத்துல. அதுமாதிரி விண்மில் சரி காற்றாலை மின் உற்பத்தி திறனில் பார்த்தீங்கன்னா இந்தியா 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி, இதனுடன் தொடர்புடைய முக்கியமான சில திட்டங்கள் பாருங்கள். PM சூரியகார் திட்டம் சரியா, ஃபுல் நேம் கரெக்டாக PM சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா, முஃப்த் MUFT சரியா, முஃப்த் பிஜ்லி யோஜனா. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 13 பிப்ரவரி 2024 சரியா. முறைப்படி அமைச்சரோட ஒப்புதலை பெற்று அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 2024, மறக்காதீங்க. சரியா, என்னோட நோக்கம் வீடுகளின் கூரைகளில் சூரிய மின்சக்தி அந்த தகடுகளை நிறுவி அதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். இதுதான் இதோட முக்கியமான நோக்கமாக இருந்தது. சரியா, சோலார் பேனலை குடியிருப்புகளுக்கு மேலே பொருத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது இந்த திட்டம். அடுத்தபடியாக இது பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டோம், அதனால் லைட்டாக பார்த்தா போதும். அது தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் 15, 2021 ஒப்புதல் வழங்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு. சரிங்களா, இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை பார்த்துக்கோங்க 19,744 கோடி. இதோட இலக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டிற்குள் 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய வேண்டும். இதனமா 5 மில்லியன் மெட்ரிக் டன் கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் இந்த திட்டத்தோட இந்த இயக்கத்தோட முக்கியமான இலக்கு. சரிங்களா, அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான திட்டம் PM குசும் திட்டம். சரியா, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தன் மகாபியான். இதுதான் இதோட விரிவாக்கம், ஷார்ட்டாக PM குசும் திட்டம் சொல்லுவாங்க. இந்திய அரசினால் மார்ச் 8, 2019 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. 2019 சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கரெக்டாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட நோக்கம் இந்திய விவசாயிகளுக்கு சூரிய சக்தி மூலம் மின்சாரம் மற்றும் நீர் பாதுகாப்பை வழங்க வேண்டும். சரி, அந்த சூரிய சக்தி மூலம் மின்சாரம் ஓகேவா, அதாவது இந்த பம்பு செட் இருக்குல்ல அதெல்லாம் சூரிய சக்தியில் இயங்குற மாதிரி ஒரு வசதியை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். அதுக்கு தான் அந்த PM குசும் திட்டம் தொடங்கினாங்க 2019ஆம் ஆண்டில். அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள்.
கடன் ஜிடிபி விகிதம் 2025-26 எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அறிவிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், 25-26 2025-26 நிதியாண்டின் கடன் டெப்ட் ஜிடிபி ரேஷியோ 58.2% குறைந்துள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய நிதியாண்டில் இது 58.5 இருந்தது. இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடன் ஜிடிபி ரேஷியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் அல்லது ஒரு மாநிலத்தின் மொத்த கடனை ஜிடிபியுடன் ஒப்பிடுவதே இந்த கடன் ஜிடிபி விகிதமாகும். எவ்வளோ ஜிடிபி இருக்குதோ, மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ இருக்குதோ அதில் கடனோட அளவு எவ்வளவு அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. 58.2 இருக்குது. போன நிதியாண்டில் 58.5 இருந்தது. ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக என்ன தெரிஞ்சிருக்காங்க, சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் முறையாக எந்த அரசு பள்ளிக்கு ISO சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது? செகண்ட் கொஸ்டின், திரங்கா பாயிண்ட் என்றால் என்ன? அப்படியே சிவசக்தி என்றால் என்ன? சேர்த்து சொல்லுங்கள், ஈஸியாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசமைப்பு சரத்து 1 to 3 எதனுடன் தொடர்புடையது? நான்காவது கேள்வி, எந்த ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் 500 ஜிகாவாட்டை உற்பத்தி செய்ய இந்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? ஐந்தாவது கேள்வி, தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆறாவது மற்றும் இறுதி கேள்வி, PM சூரிய கார் முஃப்த் பிஜ்லி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.